டிக்லட். வாவ்! நினைச்சேன் லாஸ்ட் பேக் என்ன கார்டு வந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் எவர் காமிக் கான் அட்டென்ட் பண்ணேன். நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணோம் அண்ட் போக்கிமான் ரிலேட்டட் பர்ச்சேஸும் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஹலோ போக்கிமான் ஃபேன்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கிளிக் இந்த வீடியோ. நான் பிரேம், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது என்னோட போக்கிமான் கார்டு கலெக்ஷன் ஜேர்னி இன் மை சேனல் பிரேம்ஸ் போக்கி ஜேர்னி. இப்போ தான் காமிக் கான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் அண்ட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் போகும்போது ஒரு 10,000 அப்படின்னு பட்ஜெட் வச்சுட்டு போனேன். ஆனால் இன்னைக்கு போக்கிமான் கார்டுக்கு மட்டும் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண தெரியுமா? 27,000. ஆமாங்க, நான் வச்ச பட்ஜெட் ஒன்று, அங்கே நடந்ததே வேறு. ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி அந்த கார்ட்ஸையும் இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காமிகானில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம குயிக்காக அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பேக் ஓப்பனிங்க்கு வருவோம். 10:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பணுன்னு பிளான் பண்ணி 11க்கு தான் கிளம்புனேன். ஸோ ப்ரீவியஸ் டேவே என்னோடய ட்ரேட் பைண்டர், என்னோடய மாஸ்டர் செட் பைண்டர் அண்ட் சிங்கிள் கார்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் எல்லாத்தையும் பேக்கில் பேக் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். ஸோ நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டோட ஸ்னோ ஒயிட் ஆல்ரெடி கிளம்பி ரெடியாக இருந்தாங்க. ஸோ ஷீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு கோ அவுட். அரௌண்ட் 12 o'clock கரெக்டாக சென்னை ட்ரேட் சென்டரை ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரீச் பண்ணிவிட்டு வி என்டர்ட் இன் டு த காமிகான். போனதும் உள்ள முதல்ல என்ன உருட்டுன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, ஃபைனலாக காமிகானுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட போக்கிமான் பட்ஜெட் எவ்வளோனா 10,000. ஓகேவா? ஸோ 10,000 பட்ஜெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு உள்ளே போய் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குன்னு பார்த்துப்போம். அப்புறமா என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட். உள்ளே என்டர் ஆனதுமே கியூரே கலெக்டபிள்ஸ் இருந்தது. ஸோ நம்ம உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு உள்ளே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். உள்ளே நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. ஸோ எல்லாத்துலேயுமே கூட்டம் இருந்தது. ஸோ தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் எவ்ரி திங். ஸோ நான் அப்படியே உள்ளே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வேறு ஏதாவது ஷாப்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு, கூட எங்கள் ஸ்னோ ஒயிட் மேடமும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கெட்டப்ஸோடு வந்திருந்தாங்க. எல்லாருமே காஸ்ப்ளேக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ காஸ்ப்ளே வந்து ஈவினிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அவ்வளோ நேரம் இருப்போமான்னு தெரியல. மேடம் கிராங்கி ஆனாலும் ஆகிடுவாங்க. ஸோ நாங்கள் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருந்தோம் காஸ்ப்ளேக்கு. உள்ளே ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கியூரே கலெக்டபிள்ஸ்க்கு வந்துட்டேன். ஸோ அவங்க என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தேன். அதில் ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் சீல்டு ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸ் இருந்தது. ஸோ அது பார்த்து முடிச்சுட்டு அவங்களோட ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் பைண்டர்ஸோட சிங்கிள் கார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். தே ஹேட் ஃபியூ கிரேடட் கார்ட்ஸ் அஸ் வெல். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறமா பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் வித் திஸ் ஜாப்பனீஸ் டெக் செட். ஸோ என்னோடய லெக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க ஸோ ரேண்டமாக 2 டெக்கு சூஸ் பண்ணேன். தென் ஃபியூ சிங்கிள் கார்ட்ஸ் அண்ட் பூஸ்டர் பேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்புறமா ஐ வாஸ் லுக்கிங் இன் டு த இடிபி. ஸோ அதில் வந்து சர்ஜிங் ஸ்பார்க்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். என்னோடய மாஸ்டர் செட் ப்ராக்ரஸ் வந்து அவர்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் புல் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ டூப்ளிகேட்ஸ் இருக்குது, இஃப் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரேடிங்காக. ஸோ அந்த டிஸ்கஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் வி வர் டிஸ்கஸிங் அபவுட் த மெகா ட்ராகனைட் விச் வி புல்டு அண்ட் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் நவ் த ஹாப்பி பார்ட். ஸோ ஃபியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள என்னால் மீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு சஞ்சய் வந்திருந்தார் அலாங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட். அவர் என்னோடய மெகா ட்ரீமி எக்ஸ் பைண்டர்லாம் பார்த்தாரு. ஸோ அதில் அவருக்கு இந்த டூப்ளிகேட்ஸில் வந்து எது எது பிடிச்சதோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணார். ஸோ என்னோடய ஃபஸ்ட் எவர் சேல்ஸ் வந்து நான் சஞ்சய்க்கு தான் பண்ணேன். அப்புறமா நான் ராகவ் மீட் பண்ணேன். ஸோ ஹீ கேம் அலாங் வித் ஹிஸ் பிரதர் அண்ட் கசின். ஸோ அவர் கியூரே கலெக்டபிள்ஸில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்டேயும் பர்ச்சேஸ் பண்ணார். அண்ட் ஈ இன்ட்ரடியூஸ்ட் அஸ் ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் போக்கிமான் கார்ட்ஸ் இன் த காமிகான். அப்புறமா வெங்கட் வந்திருந்தார். ஸோ நான் சம் ட்ரேட்ஸ் பண்ணும்போது ஸோ ஹி வாஸ் ஹெல்பிங் மீ. ஸோ என்னோட பைண்டர்லாம் வந்து அவர் தான் வச்சுட்டு இருந்தார். ஸோ ஹி வாஸ் கைண்ட் எனஃப் டு ஹெல்ப் மீ. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ண மாதிரி நிறைய ஃபெல்லோ போக்கிமான் கலெக்டர்ஸையும் மீட் பண்ணேன். It was good to see good Pokemon community in Chennai. இப்போ நம்ம குயிக்காக நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ பேக். ஃபர்ஸ்ட் திங், ரொம்ப பெரிய தேங்க்ஸ் டு த சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ கேம் அண்ட் மீட் மீ இன் பர்சன். ஸோ எல்லாரையும் நேரில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் த சேனல். அண்ட் அவங்கக்கிட்ட கொஞ்சம் டூப்ளிகேட்ஸ் கார்டும் நான் செல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அண்ட் எஸ், அஃபிஷியலி என்னோடய செல்லிங்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க டூப்ளிகேட் கார்ட்ஸ் செல் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் டூப்ளிகேட்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செல்லிங்காகவே கார்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஐ நீட் 1 or 2 weeks டைம். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஷிப் பண்ணணும். ஸோ பேக்கேஜிங்லாம் ப்ராப்பராக பண்ணணும். நான் செல்லிங்க்கு ரெடி ஆனதும் என்னோட இன்ஸ்டாகிராம்
இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் பிரேம்ஸ் போக்கி ஜர்னி அதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் கெட் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் லைக் வென் ஐ எம் ரெடி டு செல் அண்ட் ஹவு டு பர்ச்சேஸ். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலில் போடுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி க்யூரே கலெக்டபிள்ஸ் கிட்ட இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்னர் பாக்ஸ் சர்ஜிங் ஸ்பார்க்ஸோட இடிபி வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் ஐ பர்ச்சேஸ் ஃபியூ பேக்ஸ் அஸ் வெல். ஃபைனலாக ஜாப்பனீஸ் ஸ்டார்டர் டெக் வந்து 2 பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுதான் அந்த ஸ்டார்டர் டெக். ஸோ இது வந்து 2 பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண பர்ச்சேசஸ். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டார்டர் டெக் அண்ட் பேக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இடிபி ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கீப் இட் ஃபார் அனதர் வீடியோ. ஸோ லேட்டராக இடிபியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த பேக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். ஸோ நான் இன்றைக்கி செல் பண்ண மாதிரி இன்றைக்கி என்னோட ஃபஸ்ட் எவர் ட்ரேட் பண்ணேன். எஸ், ஐ மெட் 2 யங் கலெக்டர்ஸ் அண்ட் மேன் தீஸ் கைஸ் ஆர் மேன்னஸ். அதில் ஒன் ஆஃப் த பர்சன் பார்த்தீங்கன்னா இஸ் கலெக்டிங் ஃபார் மோர் தென் 5 years அண்ட் அனதர் ஒன் பர்சன் வந்து நியூ கலெக்டர் லைக் மீ. லைக் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணவங்க. அந்த 5 year கலெக்டரோட கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். மேன், யூ நோ வாட் காட் ஹி ஹேஸ்? He had moon bryon. Yes, the grail moon bryon. So he just showed it from his binder. Wow, he had moon bryon and also the Lugia. So அதுவும் வந்து one of the top chase cards. Not only cards, he also has some graded cards as well. ஸோ நம்மளுக்கு ஜாப்பனீஸில் வந்து V-Star யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு செட் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூ2 கார்டும் ஒரு சார்ஜர் கார்டும் இருக்கும். அது ரெண்டுமே சூப்பர் ஆர்ட். ஸோ அது ரெண்டுமே வந்து ஒரு பேட்டில் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆங்கிள் வந்து மியூ அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மியூ சைட்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மியூ வந்து சார்ஜர் அட்டாக் பண்ணுற மாதிரி. இன்னொரு கார்டோட ஆர்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜர் சைட்லேருந்து வியூ இருக்கும். ஸோ சார்ஜர் வந்து அந்த மியூ அட்டாக் பண்ணுற மாதிரி. ஸோ he has PSA 10 of both those cards. Man, he has a good collection. Hope he keeps collecting for so many years. அந்த பாய் கிட்ட இருந்து லைக் he gone through my binder and அவருக்கு வந்து he liked 6 of my art rare cards. So அந்த 6 art rare cards பதிலாக I got these 3 cards from him. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த டாட் ஸ்க்ரூவலோட ஆர்ட் ரேர் கார்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்ட் ரேர் கார்டு. ஸோ இந்த கார்டு பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இந்த கார்டுக்கு முன்னாடி ஐ வில் டெல் அபவுட் திஸ் கார்டு. ஸோ ஐ ஹாவ் ஆரிகோரியோட ஒரு கார்டு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் த சேம் செட். ஸோ V-Star யூனிவர்ஸ். ஸோ அதோட ஆர்ட் ரேர் கார்டு வந்திருக்கு. அண்ட் திஸ் கார்டு, ஸோ திஸ் சாகேரோ ட்ரெயினரோட கார்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் இன் அ குட் கண்டிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஒயிட் டிண்ட்லாம் இருக்குது. பட் ஐ லைக் திஸ் ஆர்ட் வெரி மச். ஸோ இஸ் டூயிங் சம்திங் ரிலேட்டட் டு டிஷ் வாஷிங். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிக்லிபஃப் இருக்குது அண்ட் ஃபியூ அதர் போக்கிமான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்ட் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ஓகே, இது நல்ல கண்டிஷன் இல்லைனாலும் ஐ வாண்ட் தட் கார்டு அப்படின்ட்டு. ஸோ ஐ காட் தீஸ் 3 cards ஃபார் 6 of my art rare cards. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரேட். நவ் வி கோ பேக் டு அவர் பர்ச்சேசஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சீல்டு ப்ராடக்ட்டை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டர் டெக். ஸோ நம்ம டெக்கேஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தெரியுமா. ஸோ ஒரு ப்ளே பண்ணுறதுக்கு தேவையான கார்ட்ஸ்லாம் இதில் இருக்கும். இது வந்து ரொம்ப ரீசெண்ட்லி ரிலீஸ் ஆனது தான். ஸோ இது December 2025 தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் இட் ஹேட் அ பிக்கர் இஷ்யூ. என்ன இஷ்யூனா தீஸ் பாக்ஸஸ் ஆர் வெயிட்டபிள். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா லைக் இது வந்து ஒரு 700+ செட்ஸ் இருக்க கார்டு. ஸோ இந்த மாதிரி 100 டிஃப்ரெண்ட் செட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா செட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும் ஃப்ரம் 1 to 100. அந்த செட்ஸில் வந்து எல்லா செட்ஸ்லையுமே ஹிட்ஸ் இருக்காது. பட் ஒரு சில செட்ஸில் வெறித்தனமான ஹிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மெகா இன்ஃபர்னோ எக்ஸில் மெகா சார்ஜார்டோட கோல்டு கார்டு பார்த்தோம் தெரியுமா. அது வந்து மெகா சார்ஜார் எக்ஸ் கார்டு. அதே மாதிரி சார்ஜார்டு வந்து இட் கேன் எவால்வ் இன்டு மெகா சார்ஜார் ஒய் அஸ் வெல். ஸோ அந்த மெகா சார்ஜார் ஒய்யோட கோல்டு கார்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு பிக்காச்சுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எஸ்ஏஆர் கார்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டார்டர் டெக்கில் தான் இருக்குது. ஆனால் இந்த டெக்ஸ் வந்து வெயிட்டபிள். அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா நீங்கள் இப்போ ஜப்பான்லேருந்து வாங்கும்போது ஆல்ரெடி வெயிட் பார்த்து ஸோ எதில் ஹிட் இருக்குது எதில் ஹிட் இல்லை அந்த மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு வரதெல்லாம் ஹிட் இல்லாமல் தான் வருது. பட் அந்த க்யூரே கலெக்டபிள்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கேஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ கேஸ் இருந்தால் மோஸ்ட்லி வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த 2 டெக் செட் வந்து அவங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். வேறு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஸோ ஐ பர்ச்சேஸ்ட் 2 individual cards and few booster packs. ஸோ என்னென்ன இண்டிவிஜுவல் கார்ட்ஸ்னால் இந்த ஆர்டிகுனோட கார்ட்ஸ் வந்து பிக் பண்ணோம். ஸோ இந்த ஆர்ட் ரேர் கார்டு இது வந்து ஐ பாட் இட் ஃபார் 900 அண்ட் திஸ் எக்ஸிக்யூட்டோட ஆர்ட் ரேர் கார்டு வாங்கினேன். ஸோ இது ரெண்டுமே நல்லா இருந்தது, க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த ஆர்டிகோனும் வந்து நான் வந்து வாங்கணுன்ட்டு இருந்தேன். ஸோ தே ஹேட் இட். அதனால் இது 2 பர்ச்சேஸ் பண்ணேன்.
அதை தவிர ஐ பர்ச்சேஸ்ட் தீஸ் பூஸ்டர் பேக்ஸ். ஸோ இங்கிலீஷ் பூஸ்டர் பேக்ஸ் வந்து தே ஹேட் ஃபார் 3 செட். ஸோ சர்ஜிங் ஸ்பாக்ஸ் இருந்தது. ஸோ எல்லாமே 1000 ருபீஸில் இருந்தது. ஸோ 2 சர்ஜிங் ஸ்பாக்ஸ், 2 டஸ்டின் ரைவல் அண்ட் 2 ஃபேண்டாஸ்மல் ஃப்ளேம்ஸ் வாங்கியிருக்கேன். அலாங் வித் 2 ஜாப்பனீஸ் 151. ஸோ 151 செட்டு எங்கே பார்த்தாலும் ஐ வில் பர்ச்சேஸ் இட் பிகாஸ் தட் இஸ் மை ஃபேவரட் செட். ஸோ இதுதான் இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டெக்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இப்போ இங்கிலீஷில் வந்து அசெண்டட் ஹீரோஸ் ரிலீஸ் ஆச்சு தெரியுமா? ஸோ அந்த அசெண்டட் ஹீரோஸ் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெகா ட்ரீம் இஎக்ஸ். ஸோ அதில் இருக்க எல்லா கார்ட்ஸும் ப்ளஸ் இந்த டெக் செட்டில் இருக்க ஆர்ட் கார்ட்ஸ் ப்ளஸ் எஸ்ஏஆர் கார்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனது தான் இந்த அசெண்டட் ஹீரோஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு டெக் ஓப்பன் பண்ணுவோம். லெட்ஸ் சி. ஓகே ஓகே ஸோ அலாங் வித் டெக் கேஸ் வி ஹாவ் சம் கவுண்டர்ஸ் ஆஸ் வெல். ஸோ இது கேம் ப்ளே பண்ண யூஸ் ஆகும். அண்ட் ஹியர் இஸ் அவர் டெக் நம்பர் ஃபஸ்ட் என்னன்னு பார்ப்போம். தென் வி வில் லுக் இன் டு த ஆக்சுவல் டெக். ஓகே இது ஓப்பன் ஆக மாட்டேது. கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் ஓப்பன் பண்ணணும். ஓகே ஃபைனலி ஐ காட் இட். அண்ட் ஐ திங்க் லாஸ்ட்டில் வந்து அந்த டெக்கோட நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 25 ஃபார் பிகாச்சு. ஐ எம் நாட் ஷுர். ஈவன் 25 இருந்தாலும் வந்து அதுலேயே 2 வேரியேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. லெட்ஸ் சி. வி ஹேட் 72 டெக் நம்பர். ஸோ அந்த 100ல் வந்து 72. ஓகே திஸ் இஸ் கோட் கார்ட். என்ன ஹிட் வருதுன்னு பார்ப்போம். ஓகே ட்ரெயினர். We get a Pikachu EX, but not the Pikachu we want. Okay, but still Pikachu. Okay, EX கார்டு ஆனால் ஹாலோ இல்லை, நார்மல் ஃபாயில் தான். ஓகே ஸ்ட்ரேஞ்ச். அண்ட் ஓகே வி காட் அன் அம்ப்ரியான் EX. ஓகே நைஸ். அகெயின் இதுவும் ஹாலோ இல்லை. ஓகே அதே ஆர்ட்டு தான் பட் ஹாலோ இல்லை. ஓகே ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே எதுவும் பெரிய ஹிட் இருக்காது. ஓகே ட்ரெயினர்ஸ், எனர்ஜிஸ். ஓகே ஃபஸ்ட்டு செட் நம்ம கேட்ட மாதிரி ஒரு பிக்காச்சு வந்துருச்சு. ஆனால் நம்ம கேட்ட பிக்காச்சு வரல. ஓகே லெட்ஸ் ஓப்பன் த நெக்ஸ்ட் ஸ்டார்டர் டெக். ஓகே ஹியர் இட் கம்ஸ். Okay, let's see. 36. Not a fancy number. ஸோ அதனால் எனக்கு தெரியல. அதே ட்ரெயினர்ஸ், சேம் கார்ட்ஸ். ஓகே வி ஹாவ் அன் இஎக்ஸ் கார்டு. ஓகே 2 இஎக்ஸ் கார்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் ஹாலோ இல்லை. ஸோ இந்த பாக்ஸ் வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 700+ கார்ட்ஸ் இருக்குது. ஸோ 742 நார்மல் கார்ட்ஸே இருக்குது. ஸோ அந்த 100 கேஸில் வந்து ஐ திங்க் மேபி 10 to 12 கேஸில் தான் வந்து ஒரு பெரிய ஹிட் இருக்குது. ஸோ ஒரு ஏஸ் கார்டு வந்திருக்கு. அதுலேயும் வந்து ஹாலோ பேட்டர்ன் இல்லை, நார்மல் பேட்டர்ன் தான். ஸோ இந்த டெக் செட் வாங்குறது வந்து ரிஸ்க் தான். இட்ஸ் நாட் ஒர்த் த மணி. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை அண்ட் சி நம்ம லக் எப்படி இருக்குன்ட்டு. நவ் நம்ம பேக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த பேக்ஸ். ஆப்வியஸ்லி வந்து 151 லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண போகிறேன் பிகாஸ் தட் இஸ் மை ஃபேவரட் செட். We have Phantasmal Flames, Destined Rivals and Surging Sparks. ஸோ இங்கிலீஷ் சர்ஜிங் ஸ்பாக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் 2 செட். ஜாப்பனீஸ் செட்டோட நம்ம சூப்பர் எலக்ட்ரிக் பிரேக்கர் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு பிக்காச்சு எஸ்ஏஆர் கார்டு இருக்குது. ஸோ அதுதான் இதுலேயும் டாப் பிட்ஸ். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் டெம்போரல் ஃபோர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அது ரெண்டுமே சூப்பர் எலக்ட்ரிக் பிரேக்கர் அண்ட் டெம்போரல் ஃபோர்ஸ் அது ரெண்டுமே கம்பைன் ஆனது தான் வந்து இந்த சர்ஜிங் ஸ்பாக்ஸ். ஸோ அதனால் இதில் பிக்காச்சு கார்டு இருக்குது. அதே மாதிரி டெம்போரல் ஃபோர்ஸோட டாப் ஹிட்டான லாட்டியாஸோட எஸ்ஏஆர் கார்டு இருக்குது. ஸோ ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சர்ஜிங் ஸ்பாக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் சி. ஸோ நம்மக்கிட்ட லாட்டியாஸ் அண்ட் பிக்காச்சு இருக்குது. ஐ வில் ஸ்டார்ட் வித் லாட்டியாஸ். நிறையா வீடியோ பார்ப்பேன், எல்லாம் சருன்னு ஓப்பன் பண்ணுவாங்க, நமக்கு மட்டும் வர மாட்டேங்குது. ஓகே ஹியர் இஸ் த ஃபர்ஸ்ட் பேக். ஓகே கோட் கார்டு. எனக்கு பேக் ட்ரிக் கரெக்டாக தெரியல. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்பெல்பா
Okay, so far normal cards. We have a trainer. Okay. Okay, looks like something. ஓகே, ஒரு ஹீவியோட ரிவர்ஸ் ஹாலோ வந்திருக்கு. நைஸ். ஓகே, another ரிவர்ஸ் ஹாலோ, கோல்டெங்கோட ரிவர்ஸ் ஹாலோ அண்ட் அ ஹாலோ கார்ட். ஓகே, எனர்ஜி கார்ட், நாட் எனி குட் ஹிட்ஸ். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் பேக் ஆஃப் சர்ஜிங் ஸ்பார்க்ஸ். நான் அப்படி ட்ரை பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இப்படியே ஓப்பன் பண்ணிடுறேன். லெட்ஸ் see. ஓகே, Togepi, Diglett, ஒரு ட்ரெயினர். ஓகே, அடுத்த ரிவர்ஸ் ஹாலோ. ஓகே, வாவ், ஒரு ட்ரெயினரோட கார்டு வந்திருக்கு. நைஸ். ஜாஸ்மின் கேஸோட கார்டு வந்திருக்கு. ஓகே, இட்ஸ் அ ஃபுல் ஆர்ட் கார்டு. கூல். ஓகே, ஐ திங்க் இது ஒரு எஸ்ஆர் ஈக்குவல்னு நினைக்கிறேன். ஸோ இதே ட்ரெயினருக்கு வந்து ஒரு எஸ்ஏஆர் கார்டு இருக்குது, விச் இஸ் அ ஹை வேல்யூ. பட் இது எவ்வளோ வேல்யூன்னு எனக்கு தெரில. லெட்ஸ் see. பட் அட்லீஸ்ட் வி கெட் அ ஹிட் டுடே. நெக்ஸ்ட் பேக், டெஸ்டின் ரைவல்ஸ் அண்ட் ஃபேண்டாஸ்மல் ஃப்ளேம்ஸ். ஓகே, டெஸ்டின் ரைவல்ஸ் போவோம். ஸோ இவங்க தான் டீம் ராக்கெட்ஸோட வில்லன்ஸ். இதில் வந்து நிறைய கார்டு இருக்குது. ஸோ இதில் டாப் சேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் மியூட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜியோவானி கூட இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் நிறைய கார்டு இருக்குது. லைக் ஐ திங்க் மால்ட்ரஸ் இருக்குது, நீடோ கிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, மேட்டர்ஸ் நார்மல் கார்ட்ஸ். ஓகே, ஒரு ரிவர்ஸ் ஹாலோ. அடுத்த ரிவர்ஸ் ஹாலோ. ஓகே, வி மிஸ்ட் அ கார்டு. ஓகே, ஒரு ஹாலோ கார்டு. ஓகே, நோ ஹிட்ஸ். அண்ட் செகண்ட் பேக் ஓப்பன் பண்ணுவோம். லெட்ஸ் see. ஓகே, ஃபீபஸ், ஆப்ளின், மர்க்ரோ, ஒரு ஹாலோ கார்ட், அடுத்த ஹாலோ கார்ட் அண்ட் ஓகே, ஐ மீன் அது ரெண்டு ரிவர்ஸ் ஹாலோ. இப்போ தான் ஹாலோ வருது. ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு டீம் ராக்கெட்டில் லக் இல்லை. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் வித் ஃபேண்டாஸ்மல் ஃப்ளேம்ஸ். ஸோ இதில் டாப் கார்டு என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து மெகா இன்ஃபர்னோட ஈக்குவலன் செட். ஸோ அப்போ டாப் கார்டு என்னென்னா சார்ஜார்டு தான். ஸோ சார்ஜார்டோட கோல்டு கார்டு இருக்குது அண்ட் ஆல்சோ த பியூட்டிஃபுல் எஸ்ஏஆர் கார்டு இருக்குது. ஸோ இது வந்து மெகா ஏரா. ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கோட் கார்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிளெயினாக இருந்தது. ஸோ இந்த மெகா ஏராலேருந்து பிக்காச்சு ஆர்ட் இருக்குது. நைஸ். ஓகே, ஸோ இதில் வந்து சார்ஜார்டு வந்துச்சுன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஜாக்பாட் தான். லெட்ஸ் see. சார்மிலியன். ஓகே, சார்மிலியன். அடுத்த எவல்யூஷன் சார்ஜார்ட். கமான் கமான். நார்மல் கார்ட்ஸ், ஆப்சோல். ஆப்சோலோட ரிவர்ஸ் ஹாலோ வந்திருக்கு. ஓகே, அடுத்த ரிவர்ஸ் ஹாலோ அண்ட் ஒரு ஜாசியனோட ஹாலோ கார்டு அண்ட் ஃபயர் எனர்ஜி. ஓகே, லாஸ்ட் பேக். இதுதான் இந்த லூஸ் பேக்ஸ் வாங்குறதே ஒரு ரிஸ்க்கு. ஏன்னா நம்மளுக்கு இங்கிலீஷில் சுத்தமாக கேரண்டீட் கிடையாது. லூஸ் பேக்ஸ் வந்து இன்னும் கஷ்டம். லெட்ஸ் see. அட்லீஸ்ட் ஒரு ஆர்ட் ரேர் வருதான்னு பார்ப்போம். ஓகே, வி காட் அ சார்மண்டர் அண்ட் அ சார்மிலியான். வி ஆர் மிஸ்ஸிங் சார்ஜார்ட். லெட்ஸ் see. ஓகே, பாலியன்டோரஸ். I don't think this one. Okay, only hollow cards. Okay, we opened 6 English packs. ஸோ அதில் நம்மளுக்கு ஹிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ட்ரெயினர் கார்டு தான். இதோட இதில் வந்து ஒரு ஹாஃப் த வேல்யூ கூட இல்லை. ஸோ ஒரு 1/4 தான் இதில் ஸ்பெண்ட் பண்ணேன். அதிலே 2 ஹிட்ஸ். ஸோ அதனால தான் வந்து நம்ம சிங்கிள் கார்ட்ஸும் வாங்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கலெக்டர்னா யூ கேனாட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த பூஸ்டர் பாக்ஸஸ் ஆர் பேக்ஸ். ஏன்னா அது வந்து ஒரு லக்கு தான். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்னு தெரியாது. ஸோ ரேதர் தேன் ஸ்பெண்டிங் மணி ஒன்லி இன் த பாக்ஸஸ், யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் சிங்கிள் கார்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ உங்களுக்கு ஒரு கார்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஸோ நீங்கள் வந்து பேக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஓகே, ஃபைனல் பேக்ஸ் ஃபார் த டே விச் இஸ் 151. லெட்ஸ் see. இது ஜாப்பனீஸ் பேக் தானே, நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுவோமே. 151ல் நிறைய பியூட்டிஃபுல் கார்ட்ஸ் இருக்குது.
ஒரு ஆர்ட்ரர் வந்தால் கூட ஐ வில் பி ஹாப்பி. லெட்ஸ் சி. ஓகே, வி ஸ்டார்டட் வித் அ போக்கிபால். ஜியோவனியோட ஒரு போக்கிபால் வந்திருக்கு. நைஸ். அண்ட் ஓகே, வி காட் அ பிளாஸ்டோஸோட ஒரு இஎக்ஸ் கார்டு வந்திருக்கு. ஓகே, நாட் பேட். அட்லீஸ்ட் வி கெட் அ இஎக்ஸ் கார்டு விச் இஸ் குட். ஸோ எனக்கு அந்த போக்கிபாலுக்கு வேல்யூ எவ்வளோன்னு தெரியல. ஸோ அதனால் ஒரு சேஃப்டிக்காக இப்போயே ஸ்லீவ் பண்ணி வச்சுப்போம். அண்ட் அவர் ஃபைனல் பேக் ஆஃப் த டே விச் இஸ் என்ன ஹிட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு நிறைய வாட்டி வந்து லாஸ்ட் பேக்கில் வந்து ஒரு லக் இருந்திருக்கு. இன்றைக்கி லாஸ்ட் பேக் லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார் யூ டிக்லட். வாவ், நினச்சேன் லாஸ்ட் பேக் என்ன கார்டு வந்திருக்கு தெரியுமா? பிக்காச்சு வந்திருக்கு நம்மளுக்கு. பிக்காச்சு ஆர்ட்ரர் கார்டு. வாவ், நைஸ். இந்த பிக்காச்சுவோட PS8 நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. அண்ட் வி ஹாவ் அ சிங்கிள் கார்டு as well. நைஸ், பிக்காச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து 151 வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 6 months பேக் இருந்ததோட இப்போ ஆர்ட்ரர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ட் வி காட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் Pokémon, Pikachu from Pokémon 151. Nice, nice. Wow, finally we got a hit from 151. ஸோ நம்ம நிறைய 151 ஓப்பன் பண்ணல. ஸோ அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்லேருந்து ஒரு பேக் தான் ஓப்பன் பண்ணோம். ஐ திங்க் அதில் அம்ரியான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இஎக்ஸ் கார்டு. அண்ட் நவ் வி ஹாவ் அ ஆர்ட்ரர் ஆஃப் பிக்காச்சு. Nice, we have a hollow card and normal cards. Okay, our first hit and my favorite hit, our biggest hit எல்லாமே இன்னைக்கு இந்த பிக்காச்சு ஆர்ட்ரர் தான். நைஸ். ஓகே, காமிகான் லக் நம்மளுக்கு கடைசி அடிச்சிருக்கு வித் திஸ் பியூட்டிஃபுல் பிக்காச்சு கார்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 2 கார்டு வந்து நம்ம சிங்கிள் பர்ச்சேஸ் பண்ணோம். ப்ளஸ் வி ட்ரேடட் ஃபார் ஃபியூ கார்ட்ஸ். ஸோ வி காட் தீஸ் கார்ட்ஸ் ஃப்ரம் ட்ரேட். ஓகேவா? ஸோ நம்ம பேக் ஓப்பனிங்கில் வி ஓப்பன்ட் 6 இங்கிலீஷ் பேக்ஸ் டுடே. அதில் வந்து ஒரே ஒரு ஹிட் இதுதான். அண்ட் வி ஓப்பன்ட் 2 ஜாப்பனீஸ் பேக்ஸ் டுடே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இஎக்ஸ் கார்டு, ஒரு போக்கிபால் அண்ட் ஒரு ஹை அண்ட் ஆர்ட்ரர் வந்திருக்கு. நைஸ். ஸோ இதனால தான் நான் ஜாப்பனீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஏன்னா அட்லீஸ்ட் சம் கேரண்டி ஹிட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கிலீஷும் ட்ரை பண்ணலாம். இங்கிலீஷ் வந்து இப்போ ஒரு பாக்ஸாக வாங்கினீங்கன்னா, ஒரு பூஸ்டர் பாக்ஸாக வாங்கினீங்கன்னா ஒரு 36 பேக்ஸ் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து ஹையர் எண்ட் இருந்தாலும் அட்லீஸ்ட் சம்திங் கிடைக்கும். பட் அதுவும் வந்து கேரண்டிட் ஹிட் கிடையாது. ஓகே, இதில் இந்த பாக்ஸில் கண்டிப்பாக ஒரு எஸ்ஏஆர் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பாக்ஸில் எஸ்ஏஆரே இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா 2 எஸ்ஏஆர் கூட இருக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள். ஸோ பட் ஜாப்பனீஸ் ஒன்றே ஒன்று இருந்தாலும் ஒரு ஹிட் இருக்கும், விச் இஸ் குட். ஓகே, இட்ஸ் அ நைஸ் டே. நைஸ். இன்றைக்கி வந்து ஒரு அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய ஃபஸ்ட் எவர் காமிகான் அட்டன் பண்ணேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை டேரெக்டாக மீட் பண்ணோம். என்னோடய ஃபஸ்ட்டு சேல் பண்ணேன் அண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணேன். அண்ட் வி டேரெக்ட்லி பர்ச்சேஸ் ஃபியூ பேக்ஸ் அண்ட் ஓப்பன் பண்ணும்போது கடைசியாக ஒரு பிக்காச்சு ஹிட்டோட முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் போக்கிமான் ஃபேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் தான் என்னோடய சேல் அப்டேட் வந்து போட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு நியூ செட் ஆஃப் கார்ட்ஸோட மீட் பண்ணுறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ பிரேம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரேம்ஸ் ஸ்பூக்கி ஜர்னி.